தற்போதைய அண்மை செய்தி சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளப்பட்டி ஏரி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிலத்தை ஆக்கிரமித்து 104 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஆனந்தி. சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான பள்ளப்பட்டி ஏரி மிகுந்த மோசமடைந்த நிலையில் காணப்பட்டது. அதனை அழகுபடுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு இந்த ஏரியை சுற்றி ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 104 வீடுகளையும் இடிக்க மாநகராட்சி நிர்வாகம் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி வந்தது. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா 94 வீடுகள் அப்போது இடிக்கப்பட்டது. ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படாமல் இருந்தது. மீதமுள்ள 10 வீட்டை சேர்ந்த உரிமையாளர், அதாவது அங்கு தங்கியிருந்தவர்கள் பொதுமக்கள் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசத்தை மீறி அவர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்த காரணத்தினால இன்று அதிகாரிகள், அதாவது காவல்துறை உதவியுடன் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அங்கு சென்று பொக்லைன் வாகனம் மூலம் மீதி உள்ள 10 வீடுகளையும் இடிக்கும் பணியில இன்று ஈடுபட்டாங்க. இந்த பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மதகு வழியாக செல்லும் ஓடையினை அகலப்படுத்தும் பணியும் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க. இது மட்டுமின்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஏரியை சுற்றி ஏராளமான கோவில்கள் உள்ளது, சிறு சிறு கோவில்கள், அதுவும் ஆக்கிரமிப்பில் தான் கட்டப்பட்டு இருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றினால் அந்த பகுதியில் ஒரு சமூக பிரச்சனை உருவாகும் என்ற காரணத்தினால அதற்காக பொதுமக்களை தாங்களே அதனை அப்புறப்படுத்திக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவுரை வழங்கி இருக்கிறது. இந்த அப்புறப்படுத்தும் பணி காரணமாக அப்பகுதியில் சற்று பரபரப்புடன் காணப்படுகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.